கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. No one, nothing can separate God's love from us. எந்த ஒரு விஷயமோ ஆண்டவருடைய அன்பை நம்மக்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. அதை அவர் நிரூபிச்சிட்டார். ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நிரூபிச்சிருக்கிறார். இன்னும் நம்மை நேசித்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்துக்குரிய ஆசை, பாசம், அன்பு இது எல்லாமே பணம் காசு இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? பணம் காசு இருந்தால் மட்டும்தான். பணம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷனும் மதிக்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. ஆனால் தேவாதி தேவன், நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். பாவிகளுக்காக பூமிக்கு வந்தவர். நீங்கள் பாவியாக இருக்கீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை திருத்துறது தான் அவருடைய வேலை. இது போல காரியத்தை தான் ஆண்டவர் செய்வார். எந்த அந்தகார சக்திகளும், எந்த அதிகாரங்களும், எந்த வல்லமையும், எந்த நிகழ்காரியமும், எந்த வருங்காரியங்களும், எந்த தேவ தூதர்களாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவானாலும் தேவன் நம்மேல வைத்த அன்பை யாராலையும் பிரிக்க முடியாது. எதுவும் பிரிக்கிறதுக்கு முடியாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு வசனம் தான் நான் சொல்லுவேன். இந்த வசனம் வாசிக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சென்டிமெண்டலாக இருக்குது. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. இதெல்லாம் நம்ம ஓன் பண்ணிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் நம்ம நம்முடைய நாவில் அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ஓன் பண்ணிக்கணும். இந்த வசனத்தை ஓன் பண்ணி நம்ம இந்த வசனத்தை சொல்லி சாத்தானை விரட்டணும். இந்த வசனத்தை சொல்லி நம்முடைய சிச்சுவேஷனை பாசிட்டிவாக நம்ம மாற்றணும். ஆண்டவர்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லி கொடுப்பார். என்னையும் உன்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவார். இதுக்கு நான் தான் தகுதியான்னு நிறைய முறை நான் யோசிச்சிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். ஏன்னா உண்மையிலே பாருங்கள், நான் ஆண்டவரை ரொம்ப உயர்த்துவேன். ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு எர்த்து தான். இந்த பூமிங்கிறது ஒரு சின்ன உருண்டை, அவருடைய கைகள். நான் ஒரு தரிசனம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு முழு நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? அந்த முழு நெல்லிக்காய் அந்த சீயோடைய ப்ளூ ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கையில் வச்சிருக்கிறாரு. உள்ளங்கையில் இப்படி வச்சிருக்கிறாரு. பெருசாக நிற்கிறாரு வெள்ளாங்கி போட்டுட்டு. இந்த தரிசனம் பார்க்கும் பொழுது இது பார்த்திங்கன்னா ஒரு சர்மன் கொடுத்துட்ருக்கும் பொழுது சண்டே சர்வீஸ் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அப்போ பாருங்க, இத்தனோட ஒரு முழு நெல்லிக்காய் எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய கையில் அப்படி தான் இருக்குங்க. அது அவர் ரைட் ஹேண்டில் வச்சிருக்கிறாரு. அப்போ இது போல் ஏராளமான படைப்புகள் இருக்குது. வேறு வேறு கேலக்சிஸ் இருக்குது. இது சோலார் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேலக்ஸி தான். இதில் நம்ம இருக்கிறோம் ஒரு எர்த்தில். அப்போது இங்கேருந்து லண்டனுக்கு எவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம ஃப்ளைட் ஏறி. அப்போது எனக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப மரியாதை. என்னென்னா, ரொம்ப மரியாதைன்னா நம்ம அது சொல்கிறது கூட லாய்க்கி கிடையாது. அது நமக்கு ஒரு பாக்கியம். அவரை மதிக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம், குடுப்பனை. அது நம்ம மனுஷியாக பிறந்ததுக்கு நம்ம அதுக்கு ஒரு குடுப்பனை. அப்படி இருக்கிற தேவாதி தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார், என்கிட்ட என்ன சொன்னார், உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குது. இந்த வார்த்தையே நமக்கு போதுங்க. இந்த வார்த்தையே நம்மளை வாழ வச்சிடும். இந்த வார்த்தையே நம்மளை நித்திய ஜீவனுக்கென்று கன்ஃபர்மேஷன் ஆயிடுது.
அதுபோல ஒரு பெரிய ரொம்ப வல்லமை உள்ள வார்த்தை உன்னையும் என்னாலையும் பிரிக்க முடியாதுன்னா நம்ம அதுக்கு லாக்கியா தகுதியா? சாதாரண மனுஷி, புல்லுக்கும் பூக்கும் ஒப்பா இருக்கிற அடுத்த நிமிஷம் என்ன வேணா எனக்கு நடக்கும். அது போல ஒரு மனுஷிக்கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா நம்மலாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மனுஷியா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆண்டருடைய உருவத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய தரிசனத்தை பார்க்கும் பொழுது, நம்ம மனுஷியாக பிறந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா வாழ்க்கையில். கர்த்தரை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம் தரிசனத்தில். இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி கூட தோணும். அந்த அளவுக்கு தேவாதி தேவனுடைய முகம், அழகு முகம். இந்த வசனம் பாருங்க, அப்படி ஒரு அழகு தெய்வம், சௌந்தரியம் நிறைந்த தேவன், யூத ராஜசிங்கம், இப்படியாக அவருடைய அன்பை குறித்து பேசப்படுகிற வார்த்தை வசனம் தான் இது. வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பு, படைத்தவருடைய அன்பு, படைத்தவருடைய அன்பு, அந்த அன்பை யாராலும் பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் வண்டர்ஃபுல், அமேசிங். பாருங்கள், இந்த வசனம்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாசிக்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அது அப்படியே மெல்ட் பண்ணும், நம்மளை உருக வைக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு பைபிள் ரீட் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வசனத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இந்த மாதிரி வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கிக்கும் பொழுது அந்த வசனம் நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல அனாயிண்டிங் கிடைக்கும். மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ ஆவியின் கனியில் நமக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கிறது சமாதானம், சந்தோஷம், அன்பு, இப்படிப்பட்டதான் அந்த மூணுமே இதில் கவர் ஆகிடும். இது போல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது சந்தோஷம், சமாதானம், அன்பு இதெல்லாம் நிறைஞ்சிரும். அப்போது இது மூணு நிறையும் பொழுது நமக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அதனால் உலகத்துக்குரிய உபத்திரவங்கள், உலகத்துக்குரிய போராட்டங்கள் ஏராளம் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டருடைய வார்த்தை இல்லைன்னா நான்லாம் உயிரோடவே இருக்க முடியாதுங்க. ஆண்டருடைய வார்த்தை 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 தான் என்னை வாழ வைக்குது. ஒரு விஷயம் நிறைவேற வைக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும்னு திருப்பி திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் நிச்சயமாக அது நிறைவேறும். அந்த வார்த்தையை நம்பிட்டே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். இதை நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், பழகிட்டேன். அதனால் யாருக்காவது உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்காருன்னா அந்த வார்த்தையை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நீங்கள் கூட அதை மறந்துடுவீங்க. அது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நிறைவேறும். அதுக்காக நான் 15 வருஷம் சொல்லலை, அடுத்த நிமிஷமே நிறைவேறதும் இருக்குது, அடுத்த நாளும் நிறைவேறது இருக்குது. நீங்கள் மறந்து போயிருப்பீங்க, ஆனால் அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கூலியோடு கூட வட்டியோடு கூட வேறு மாதிரி எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாய் அந்த கர்ப்ப வேதனையை மறந்துடுறாங்களோ அது போல் உங்களுடைய அந்த சிறப்பான காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த தாய் கர்ப்ப வேதனை எப்படி மறக்கிறாங்க ஒரு குழந்தை முகத்தை பார்த்ததுக்கப்புறம், அது போல் உங்களுடைய துக்கம் மறையும். அது உங்களால் கொண்டுட்டு வரவே முடியாது, அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது, அது திருப்பி நீங்கள் யோசனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியாக செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவர் செய்யலைன்னு சொன்னாதாங்க நம்ம போய் சொல்கிறோம். ஆண்டவர் செய்கிறார்னு சொல்கிறது தான் எனக்கு தெரிந்து அவர் செய்கிறவர், செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறார், செய்வார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, விசுவாசிங்கன்னா அவர் நிச்சயமாகவே செய்வார். செய்வாரா மாட்டாரான்னு சொல்லி அவரே நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் எப்போவுமே கர்த்தருடைய செய்கைகள், அவர் செய்கிறத நீங்கள் விட்டு கொடுங்க, அவரை யுத்தம் பண்ண வைங்க, அவரை செய்ய விடுங்க. அவரை செய்ய விட்டாலே கரெக்டாக அவர் செய்வாருங்க. சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது விசுவாசிக்கிறது மட்டும்தான். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த வசனம். இதுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லணுமோ அத்தனை வார்த்தைகள் சொல்லலாம். அவ்வளோ பட்டு போல் இருக்குது இந்த வசனம். இந்த பட்டு போல் இருக்கிற வசனத்தை நீங்கள் நினச்சிட்டாலே போதும், உங்களுக்கு ஆண்டருடைய அன்பு எப்படிப்பட்டதன் அன்பு, ஒரு அன்பு யாராலையும் பிரிக்க முடியாது, அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் இன்னும் மென்மேலும் உங்களை ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.